பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபையினுடைய தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நீதிபதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் அது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையின் மூலமாகத்தான் முடியும். மாநிலங்களவை என்றால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். மக்களவை என்றால் 100 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். 107 பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதில் எல்லா எதிர்க்கட்சிகளும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, அதே போல கம்யூனிஸ்டின் 2 கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது மாதிரி மராட்டியத்தில் இருக்கிற சிவசேனா கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் அதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இப்போது வெளியிலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து, அது தவறான கருத்து என்பதை தெளிவுபடுத்துவது எங்கள் கடமை. திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. காரணம், ஆகஸ்ட் மாதம், இதே வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து, இவர் தன்னுடைய பொறுப்பிற்கு மாறாக நடந்து கொள்கிறார், அரசியல் சட்ட மாண்புகளை காப்பாற்ற மறுக்கிறார், ஒரு நீதிபதி என்கின்ற பொறுப்பிற்கு மாறாக பொது இடங்களில் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது, நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் சொல்கிற போது பல்வேறு விதமான கருத்துக்களை, சில பேரை தனிப்பட்ட முறையில் பாராட்டுவது, சில பேரை விமர்சிப்பது போன்று 13 குறிப்பிட்ட நடவடிக்கைகளை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போது முறையாக, அதாவது குடியரசுத் தலைவரோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியோ அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, கேட்டுக்கொள்ளலாமே தவிர, ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதே குற்றச்சாட்டுகளின், அந்த 13 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திருப்பரங்குன்றம் என்று சொல்லி எப்பொழுதுமே எதையாவது கிளறிவிட்டு அதன் மூலமாக மத பிரச்சனையை கிளப்பி ஆதாயம் தேட முனைகின்ற ஒரு நலன் சார்ந்த, தன்னலன் சார்ந்த, எல்லாவற்றையும் குறுகிய நோக்கோடு கொண்டு போகின்ற சில பிரிவினர் அதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆக நாங்கள் கொடுத்த அந்த இம்பீச்மெண்ட் என்ற நோட்டீஸ் திருப்பரங்குன்றத்திற்கும் அதற்கும் தொடர்பில்லை. அது வேறு வழக்கு, அது தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது கொடுத்திருக்கிற இந்த இம்பீச்மெண்ட் என்பதில் ஏற்கனவே கொடுத்த 13 அந்த குற்றச்சாட்டுகளையும் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்து, மீண்டும் என்று சொல்வதை விட இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் கொண்டு வந்து, முதலில் கொடுத்த குடியரசுத் தலைவர் கொடுத்ததை முறையாக செய்வதற்கு மக்களவையின் தலைவராக இருக்கிற ஓம் பிர்லாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அது குறித்து நடவடிக்கை எடுத்ததற்கு பின்னால் அடுத்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும். அப்போது இன்னும் பல பிரச்சனைகளை விரிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.